அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரீசெண்டாக நடந்த கொஸ்டின் பேப்பர் ஒன்று எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். எப்படி இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு ரிவைஸ் சிலபஸில் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸில் இருக்கக்கூடிய இந்த 25 கொஸ்டின் பேப்பரும் சால்வ் பண்ணுவோம். அடுத்து ஜிஎஸ்க்கான தனி டீட்டெயிலான வீடியோ நம்ம கொடுப்போம். அதே மாதிரி தமிழுக்கான கண்டென்ட் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம்னா ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 8/2/2025 நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கான கொஸ்டின் பேப்பரை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் என்னென்ன டாபிக்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ நிகழ்தகவு உங்களுக்கு சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் இருக்கா படிக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க, இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்ப பேசிக்கான விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ 1 by 1 நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, எது நிகழ்தகவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நிகழ்தகவாக எது இருக்க முடியாது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணும். நிகழ்தகவு எப்பயுமே 0லிருந்து 1 வரைக்கும் தான் இருக்கும். சரிங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 0 அதிகமாகவோ 0 இருக்கலாம். அதே மாதிரி 1 விட குறைவாகவோ தான் இருக்கணும். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கணும். இப்போ 1 விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா அது வராதுங்கிறத டைரெக்டாக சொல்லிடலாம். 1.001 இருந்தாலும் அது 1 விட அதிகம். ஸோ இது வராது. இப்போ கேள்வி இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் பார்த்தா எல்லாமே அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. 20% அப்படிங்கிறதும் 20/100ன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது 0.2ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 177. இந்த கேள்வி வந்து தவறு. அதாவது 125க்கு 2% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கு போது கூட்டு வட்டி கணக்கிடும் போது தொகை 216 அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 125 ரூபாயிலிருந்து 216 ரூபாயா வெறும் 2% இன்க்ரீஸ் பண்ணா இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்த்தா ஓகே 125 ருபீஸ்க்கு வெறும் 2% அப்படின்னு எடுக்கிறோம். சரிங்களா? 250 டிவைடட் பை 100 2.5 ருபீஸ் தான் ஒரு வருஷத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்க்ரீஸ் ஆகுது கணக்கு. சரிங்களா? இந்த 2.5க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? ரொம்ப பைசாவில் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 216 ரூபா இருக்குது மொத்தமாக கிடைக்கும் தொகை அப்படிங்கிறாங்க. 125 ரூபா அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய தொகை. ஸோ பார்த்தோம் அப்படின்னா 1 ஓகே 11 2 போனால் 9 91 ருபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கணும். வருஷத்துக்கே வெறும் 2.5 ருபீஸ். அது கூட இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அடுத்தடுத்த வருஷங்களில் சேர்த்துனாலும் எவ்வளோ வரப்போகுது? சரிங்களா? வெறும் 3 ரூபா தான் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ரூபா இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு கிடைக்குது அப்படின்னாலும் கிட்டத்தட்ட நமக்கு இது வர்றதுக்கு சரிங்களா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு கிட்ட வரணும். சரிங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால ஒரு இதோட ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இந்த மாதிரி கம்மியாகலாம். சரிங்களா? ஸோ ஒரு அப்ராக்சிமேஷன் எடுத்தால் கூட நம்ம இந்த ஆப்ஷனில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு கேள்வி வந்து தப்பு. சரிங்களா? ஏதோ ஒரு டேட்டாவை மிஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து இது தப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அவங்க வந்து மார்க் வந்து கொடுத்துருவாங்க. இந்த கேள்வி வந்து தப்பு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு. இப்போ வந்து 3 இயர்ஸ் எடுத்து 2 இயர்ஸ் எடுத்து நீங்கள் செக் பண்ணி இந்த எந்த ஆப்ஷனும் வந்திருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ அப்ராக்சிமேஷன் எடுத்து போடுறதுனால கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி கொஷின்ஸ் பேப்பரில் கொஷின்ஸ் வரும். நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக நம்மளை செக் பண்ணுறதுக்காக கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தப்புனே கேட்டுருவாங்க. டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ தெரிஞ்ச கேள்விகளை ஆன்சர் சரியாக பண்ணாமல் என்ன பண்ணிவிடுவோம்? டைமை வேஸ்ட் பண்ணி பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டினும் டென்ஷனில் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். சரியா? சரி, அடுத்து ஒரு முக்கோண வடிவ வயலினுடைய பக்க நீளங்கள் 10 மீட்டர் 24 மீட்டர் 26 மீட்டர். மேலும் வயலை சமப்படுத்தி ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபா செலவாகும் எனில் மொத்த செலவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? மொத்த செலவு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ எங்கிட்ட ஒரு முக்கோண வடிவ வயல் இருக்கு. இதுதான் அந்த முக்கோண வடிவ வயல். ஸோ அதனுடைய பக்க அளவுகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. 10 24 26. ஸோ இது வந்து ஒரு அசமபக்க முக்கோணமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே இதுக்கான இது சமப்படுத்துறதுக்கு ஒரு செலவாகுது இல்லையா? அந்த செலவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதனுடைய செமி பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இந்த பக்க அளவுகளை 3 பக்கங்களையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்குமா? அதாவது 26 24 and 10 டிவைடட் பை 2 பண்ணோம் அப்படின்னா
என்ன கிடைக்குது பாருங்கள், 26 ஒரு 24 வந்து 40 50 60 60/2 30ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஹெரான்ஸ் ஃபார்முலாவில் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா S × S - A S - B S - C, இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது. எஸ்ஸோட வேல்யூ எவ்வளவு? 30. 30லிருந்து ஏவோட வேல்யூ என்னது? 10 24 26 இருக்குது. A B C. சரிங்களா? வச்சுக்கோங்க. ஓகே, 10 24 26. அப்போது 30லிருந்து 10 போச்சுன்னா 20. அடுத்து 30லிருந்து 24 போச்சுன்னா 6. 30லிருந்து 26 போச்சுன்னா 4. ஓகேவா? ரூட்குள்ளே இருக்கா? ஸோ இது என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் எடுத்து வெளியே எடுக்கணுமா? காமனாக எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, ஸோ எப்படி எடுக்கலாம்? 30 20 இதை வந்து பிரித்து கூட எழுதிக்கோங்க நீங்கள். ஸோ 6 × 5 எழுதலாமா? இதை 4 × 5 எழுதலாமா? 6 × 4 இப்போ வந்துருச்சு. கிடச்சிருச்சா? இப்போ காமனாக வந்து 2 5க்கு ஒரு 5, 2 6க்கு ஒரு 6, 2 4க்கு ஒரு 4 எடுத்துக்கலாம். சரிங்களா? ஐநாங்க 20 ஒரு 6 120ன்னு கிடைக்கும். 120 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, 120 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஏரியா. எனக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு, ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபா ஆகுதாமா. எங்கிட்ட 120 ஸ்கொயர் மீட்டர் இருக்குது. சரிங்களா? அப்போது 120 × 20 எனக்கு ஆகக்கூடிய செலவு 24 20 2400 ரூபா ஆகும். ஆப்ஷன் ஏ 2400 அப்படிங்கிறது சரியான பதில். ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த ஒரு சீக்வன்ஸ், the next term of the sequence என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்? கொடுத்துருக்கூடியது 3/16 1/8 1/12 1/18 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை நம்ம அப்ரோச் பண்ணும்போது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சீக்வன்ஸாக இருக்குது? கூட்டுத்தொடர் வரிசையா பெருக்குத்தொடர் வரிசையா அப்படிங்கும்போது பொது விகிதம் ரேஷியோ கண்டுபிடிப்போமா? இரண்டாவது உறுப்புக்கும் முதல் உறுப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 1/8 divided by 3/16. ஓகே, இதை சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1/8 × 16/3 அடிக்கலாமா? 2 டைம்ஸ். அந்த காமன் ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2/3ன்னு வருது. ஓகே, ஸோ வேணும்னா இதையும் இதுவும் அதே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். மூன்றாவது உறுப்புக்கும் இரண்டாவது உறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் 1/12. ஸோ இதை தலைகளை எழுத போகிறோம். எப்படி இருந்தாலும் 8/1ன்னு மாறும். ஓகே, டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஓகே 3 4 12 2 4 8. ஸோ இங்கேயும் அந்த ரேஷியோ 2/3ன்னு வருது. அப்போது நாம் அடுத்து எடுக்கக்கூடிய வேல்யூக்கும் இதுக்கும் காமன் ரேஷியோ பார்க்குறோம் அப்படின்னா அதுவும் இந்த 2/3 ரேஷியோவில் இருக்காங்கிறத பார்த்துக்கலாம். ஆப்ஷனில் வருது. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ 1/24ன்னு வச்சுக்கலாம். அப்போது 1/24 × 18/1 இதை எடுத்தோம் அப்படின்னா 3 6 18 4 6 24 3/4 வருது. அப்போது கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை. அடுத்து பாருங்கள், பி ஆப்ஷன் 1/27 இருக்குது. இப்போ 1/27 வந்துச்சு அப்படின்னா அடுத்து 1/18 18/1. அப்போது 2 9 18 3 9 27. இந்த காமன் ரேஷியோவும் சேமாக இருக்குது. 2/3ன்னு வருது. அப்போ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? முடிஞ்சது. இவ்வளோ தான் நான் செக் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தொடரினுடைய அடுத்த உறுப்பை காண்க. தொடரினுடைய அடுத்த உறுப்பு என்னன்றதை கண்டுபிடிக்கணுமா சொல்லியிருக்காங்களா? கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்கள், 30 45 90 225 675 சம்திங் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் கொஸ்டினா. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வருங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 30 இருக்குது. 30க்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 வருது. ஸோ எப்படி வரும்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 15. ஓகே சரி, அடுத்து 90ன்னு இருக்குது. 90லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போகுது 45 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 225 ரொம்ப அதிகமாக போகுது. சம்திங் இப்படி போச்சு அப்படின்னா ஒன்று மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. சம்திங் ஏதோ எது கூடயாவது மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. 30 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 45 கிடைக்கும்? 1.5 மல்டிப்ளை பண்ணால் 45 கிடைக்குமா? 30 ஒரு 15 45. அடுத்து இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 90 கிடைக்குமா? கிடைக்குது.
ஓகே. ஸோ அதே மாதிரி இதை வந்து 1.52 அப்படின்னா இதை 2.5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னு பாருங்கள். 90 × 2 180. சரிங்களா, 90ல் பாதி ஒரு 45. ஆட் பண்ணால் 225. இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. 225 அப்படிங்கிறதும் வந்துருச்சு. ஸோ சேம் இதே மாதிரி அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.5ஆலையும் இதை 2ஆலையும் இதை 2.5ஆலையும் கண்டிப்பாக இதை 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. 200 × 3 வந்து 600, 3 × 25 75 ஆகிடுச்சு. அப்போ அடுத்த வந்து ஒரு 3.5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போது 675 × 3.5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, கண்டிப்பாக டெசிமலில் வரக்கூடிய வேல்யூ. ஸோ இது இல்லை. 6 3 18. ஸோ 1800 ப்ளஸ்ன்னு வரணும். சரிங்களா, 1800 ப்ளஸ்ன்னு வரணும். அப்படி எதுவும் இல்லை இது ரெண்டும். ஸோ ஆப்ஷன் சியை மார்க் பண்ணிடலாம். வேணும்னா நான் வந்து பெருக்கி போட்டுக்கிறேன். சரிங்களா, பெருக்கி போடலாம். பட் நமக்கு தேவை ஆன்சர் இது ஒன்று தான் மேட்ச் ஆகுது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் பெருக்கி செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து A, B, C, D equal to the numbers 2, 4, 6, 8, then find the value of A square, B square. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப கொஞ்சம் பெரிய சிம்பிளிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. கால்குலேஷன் வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு சிம்பிளிஃபிகேஷன். சரிங்களா, இப்போ 2, 4, 6, 8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 2, 4, 6, 8 அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ணணும். ஏவுக்கு வந்து 2ன்றப்போ 2/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ 4, 4/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6/4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் d/5 அப்படின்னா 8/5 ஹோல் ஸ்கொயர். இதை கம்ப்ளீட்டாக நம்ம சால்வ் பண்ணால் தான் நமக்கு தேவையான ஆன்சர்ஸ் கிடைக்கும். சரிங்களா, ஸோ இதை எதாவது அப்ராக்சிமேஷன் எடுத்து பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி இது சால்வ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, ஸோ எப்படி வந்து சால்வ் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். இது கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1ன்னு இருக்கும். சரிங்களா, ஸோ 1 ஸ்கொயர் எங்கே எழுதிக்கலாம் 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஓகே அடுத்து 2 அதாவது 16/9 ஆக இருக்கும். ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணால் 3 2 6 2 2 4. அப்போது 3 ஸ்கொயர்னா 9/4ன்னு வரும். கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 8 ஸ்கொயர்னா 64 டிவைடட் பை 5 ஸ்கொயர்னா 25. ஓகே, இப்போது இங்கே 1 ஸ்கொயர் தான், தட் இஸ் 1. இது வந்து 1. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஒன் ஸ்கொயர் இப்போ சால்வ் பண்ணலாமா? பாருங்கள் என்ன கிடைக்கும். காமனாக இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண ஒரு வேல்யூவாக இருக்கும். அதாவது 4 × 25 எவ்வளவாகும்? 100ன்னு இருக்கும். 100 × 9 900 கீழே வரணும். இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் 900 வரும். அப்போது கீழே 900 வரக்கூடியது தான் ஆன்சர். இதுவாக இருக்கலாம், இல்லை பிஆர் இருக்கலாம், சிஆர் இருக்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு வேளை எனக்கு போட்டு வரல அப்படின்னாலும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த எல்சிஎம் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். 900னா இங்கே பாருங்கள். ஸோ இதை எதால் மல்டிப்ளை பண்ணோம்? 900ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. இப்போ மேலே 1 × 900 900. ஆல்ரெடி இங்கே 9 இருக்குது, அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 16 × 100 1600. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, எனக்கு வந்து 900 வரணும். ஸோ 900 வரணும் அப்படின்னா நான் எதால் மல்டிப்ளை பண்ணால் 900 வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, எதால் மல்டிப்ளை பண்ணால் 900 வரும்? எத்தனை ஆள் மல்டிப்ளை பண்ணால் 900 வரும்? 900 டிவைடட் பை 4. 2 4 8 மீதி 1 2 2 சாரி 2 8 மீதி 2 5 20 225ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, 225ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது தெரியுதா? அப்போது மேலேயும் 225ஆல் மல்டிப்ளை பண்ணணும், கீழேயும் 225ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். அதனால் எனக்கு 900 கிடச்சிருக்கு. சரிங்களா, அப்போ 9 × 225 எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பாருங்கள். 225 × 9 பண்ணோம் அப்படின்னா 45 4 18
22க்கு 2 மீதி 2 2 9 18 2 20 2025 ப்ளஸ் இங்கே 25 இருக்குது. இப்போ இந்த 25 எத்தனால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 900 கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ 900 நான் எதாவது மல்டிப்ளை பண்ணியிருப்பேன் 25 சரிங்களா. அப்போது 3 25 75 இருக்கும். 3 25 75 மீதி 15 150 இருக்குது. 6 25 150 ஆயிடுச்சு. அப்போ 36 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ மேலேயும் 36 மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 64 × 36 பண்ணணும், ஒரு வேல்யூ கிடைக்கும் சரிங்களா. 64 × 36 பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். ஓகே, 4 24க்கு 4 மீதி 2 6 36 2 38 12க்கு 2 மீதி 1 18 19 சரிங்களா. இப்போ 4 0 மீதி 1 13 1 2304 ஓகே 2304ன்னு வரும் சரிங்களா. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் சரிங்களா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதாவது கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா கீழே 900 இருக்குது. 5 + 4 9 முடியும் சரிங்களா. 9 முடியும். ஓகே, ஸோ இந்த கொஷினை இவ்வளோ தூரம் எக்ஸாக்டாக வேல்யூ கண்டுபிடிச்சி இது கொடுத்துருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணால் போதும். 5 + 4 9 சரிங்களா. அடுத்து 0 + 2 வந்து 2 கிடைக்கும் சரிங்களா. வேறு எல்லாத்துலேயுமே 0 0 தான் இருக்குது. அடுத்து 3 + 6 வந்து 9 9 9 இருக்குது 18 ஆகும். ரிமைனிங் வந்து 1 2 1 3 3 2 5 5 1 6 ஓகே. அப்போ 6829 / 900 அப்படிங்கிறது எக்ஸாக்டான ஆன்சர். 6829 / 900 அப்படிங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ இது கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் கரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து சீக்கிரமாக போட்டிருக்கலாமே அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் இங்கே வாங்க, இந்த வேல்யூவை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ இது இங்கே இருப்போம், இங்கே எழுதிக்கலாம். 169 இது கண்டுபிடிச்சிட்டோம். கீழே 900ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். கீழே 900 அப்படிங்கிற வேல்யூஸ் எனக்கு வருது அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. மேலே என்ன மாதிரியான வேல்யூ வரும் சரிங்களா. ஸோ இது வந்து 1 900 ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ இது வந்து 9 இருக்குது 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 1600 ஓகே. கண்டிப்பாக ஸோ கீழே 900 வரக்கூடிய வேல்யூ ஓகே. மேலே வந்து யூனிட் டிஜிட் என்ன வரணும் அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணணும். யூனிட் டிஜிட் என்ன வரணும்னு பார்க்கணும். இங்கே வந்து 225ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் யூனிட் டிஜிட் 5 ஓகே. அதே மாதிரி இது வந்து 25 × 36ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து 900 கிடச்சிருக்கு சரிங்களா. சேம் அதே மாதிரி 64 36ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 24. நான் யூனிட் டிஜிட் மட்டும் வச்சுக்கிறேன். கடைசியில் 4ன்னு இருக்கும் சரிங்களா. கடைசியில் 4ன்னு இருக்க போகுது. இப்போது இந்த வேல்யூ 5 4 ஆட் பண்ணால் 9. எல்லா இடத்துலையும் 0 இருக்குது. அப்போது என்னோடய ஆன்சர் மேலே யூனிட் டிஜிட் 9ன்னு வரக்கூடியது தான் ஆன்சர். ஓகே, நான் ஃபுல்லாக மல்டிப்ளைலாம் பண்ணலை. இது 64 × 36 இந்த ஒரு கால்குலேஷன் இருக்குல்லையே, இதை நான் ஃபுல்லாக பண்ணலை. நான் இதையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 4 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் சரிங்களா. யூனிட் டிஜிட் 4ன்னு எனக்கு வேணும். அதே மாதிரி இந்த இடத்துல 9 5 பெருக்குனா 45, கடைசியில் 5ன்னு தான் யூனிட் டிஜிட் முடியும். அதையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது இப்படி பார்க்கும்போது கடைசியில் 9ன்னு முடியணும், கீழே வந்து 900 இருக்கணும் சரிங்களா. இங்கே 2ன்னு இருக்குது, அதனால் இது வராது. ஸோ இது 1 தான் இருக்குது, இதை நான் மார்க் பண்ணிவிடுவேன். ஸோ எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும், பெருக்கி போடுங்க. பட் அந்த டைம் சேவ் தான் நமக்கு ஆப்ஷன் வச்சு நம்ம பார்க்கும்போது அப்படிங்கிறது தான் சரிங்களா. ஓகே, ஸோ அப்படியே அப்ரோச் பண்ணிக்கலாம். ரைட், 2 கான்செப்டையும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாக சால்வும் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத நான் அதை சொல்லியிருக்கேன். அடுத்து 182 ரூபா 182 ரூபாங்க. 82வது கொஸ்டின் பாருங்க. இன் a class of 60 whose girls are twice than of boys,
Kamal ranked 17th from the top. If there are 9 girls ahead of Kamal, how many boys are after him in a rank? சரிங்களா, ஒரு வகுப்பறையில் டோட்டலாக 60 பேர் இருக்காங்க. ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கையை நம்ம வந்து பார்க்கணும். சரியா, எத்தனை பேர் இருக்காங்க? 60. டோட்டலாக 60 பேர் இருக்காங்க டோட்டல். இதில் பாய்ஸ் கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியணும். ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கு உள்ளனர் அப்படின்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருக்கக்கூடிய ரேஷியோ 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும். டோட்டலாக 60னா பாய்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, கேர்ள்ஸ் எவ்வளோ இருப்பாங்கன்றது இந்த ரேஷியோவில் சொல்லிடலாம். பாய்ஸ் 20னா கேர்ள்ஸ் வந்து 40 இருப்பாங்க. ஓகேவா? அப்போது கமல் என்ற மாணவன் முதலிலிருந்து தரவரிசையில் 17வது இடத்துல இருக்கான். சரிங்களா, இப்போ மேலேருந்து ரேங்க் வந்து பார்க்கும்போது, சரிங்களா, ஸோ இது வந்து அவனுடைய ரேங்க். சரிங்களா, யார்? கமலோட ரேங்க். அவனோட ரேங்க் பார்க்கும்போது 17. அப்போது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 16 பேர் இருக்காங்க. அவன் ஒரு பாய். ஓகேவா? ஸோ இந்த ரேங்கில் அவன் என்ன சொல்கிறாங்க, கமலுக்கு முன்னாடி 9 கேர்ள்ஸ் இருக்காங்க. 9 கேர்ள்ஸ் இருக்காங்க. 9 கேர்ள்ஸ் போக மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பாய்ஸ் இருப்பாங்க? 7 பாய்ஸ் இருப்பாங்க கமலுக்கு முன்னாடி. ஓகே, 9, 7, 16. 16 கமல் வந்து ஒரு பாய். இது வந்து யார்? கமலோட பொசிஷன். சரிங்களா, அப்போது 17. இதுக்கு முன்னாடி 9 பொண்ணுங்களும் 7 பசங்களும் இருப்பாங்கன்னு அர்த்தம். சரிங்களா, அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. கமலுக்கு முன்பு 9 பெண்கள் இருந்தால் தரவரிசையில் கமலுக்கு அடுத்து எத்தனை ஆண்கள் இருக்க முடியும்னு கேட்குறாங்க. மொத்தமாகவே 20 ஆண்கள் தான். கமலுக்கு அடுத்து கமலோட சேர்த்தணும் அப்படின்னா 8 பேர் வராங்க 17வது ரேங்க்கில். அதுக்கு அடுத்து எத்தனை பேர் இருப்பாங்க? 20லேருந்து 8 போச்சுன்னா 12 பேர் இருப்பாங்க பாய்ஸ். ஆப்ஷன் சி. ஓகே, முடிஞ்சு. ரேங்கிங் படிக்கணும், ரீசனிங் கொஷின்ஸ். அடுத்து பாருங்க, ரொம்ப எளிமையான கேள்விகளாக தான் இருக்குது. ஆன்சர் பண்ணலாம். ஃப்ரம் கிவன் சீரீஸ் from given series 2764 7983 9862 5493 6282 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்களா, எண் தொடரில் ஒவ்வொரு எண்ணிலும் முதல் எண்ணும் 3வது எண்ணையும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறாங்க. சரிங்களா, அந்த நம்பர்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். சின்னதுலேருந்து பெருசாக வந்து ஏறு வரிசையில் எழுதுகிறாங்க. அப்படி எழுதும்போது வில் பி த செகண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கொடுத்துருக்கூடிய நம்பர்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டையும் தேர்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஆல்ஃபபெட் ஆர்டர், சரி அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா எனக்கு ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு நான் பார்க்குறேன். சரிங்களா, எழுதும்போது கடைசியில் இருந்து எனக்கு வந்து செகண்டாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க. அப்படின்னா மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. சரிங்களா, அப்போ 4வது நம்பர் என்ன வரும்னு கேட்குறாங்க. சரியா, 2வது பெரிய எண் எது அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கும். நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள், நான் ஃபுல் வேல்யூ எடுக்கல, இது அரேஞ்ச் பண்ணுறது. ஒன்று எடுத்து எழுதிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, நீங்கள் அந்த இடத்துல திங்க் பண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போடுறீங்கிறது தான் விஷயம். சரிங்களா, இன்டர்சேஞ்ச் பண்ணால் இங்கே 6 வருமா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8ன்னு முடியும். இது 6, இது 9. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 7. இதில் எனக்கு வந்து செகண்ட் பிக்கஸ்ட் நம்பர் எதுன்னு தேவை. 9 இருக்கிறது கடைசியில் வந்துடும். சரிங்களா, அடுத்து என்ன வரும்? 8 வருமா? அப்போது அதுதானே ஆன்சராக இருக்கும். 7983ங்கிறது தான் ஆன்சர். ஓகே, 7983 தான் ஆன்சர். அவ்வளோதான். நீங்கள் எடுத்து ஏறு வரிசையில் எழுதினாலும் அதுதான் வரப்போகுது. என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொன்றா எழுதுவோமா? 6 7 2 4ன்னு மாற்றிருப்பேன். சரியா, ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா 8 9 7 3. இது பார்த்தோம் அப்படின்னா 6 8 9 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 4 5 3. அடுத்து 7 2 6 8. கரெக்டாக இருக்கா? ஓகே, சரி. இப்போ ஏறு வரிசையில் எழுதணும். சின்னது இது, இது ஃபஸ்ட்டு, இது 1 2 3 4, இது 5. ஓகே, இப்படி வரிசையாக எடுத்து மறுபடியும் எழுதி ரைட் சைடில் என்ன வருதுன்னு பார்க்கணும். ரைட் சைடுனா 4th பிளேஸில் இருக்கக்கூடியது என்னென்ன, அவ்வளோதான் கேட்குறாங்க.
இந்த ஆன்சர் தானே வரும். 8973 இது எதோட வேல்யூ இங்கே இருக்குது சரிங்களா. 8973 ஓகே சரி. ஓகே இப்போது இந்த நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. ஆப்ஷனில் வந்து என்ன எண் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. ஓகே எந்த எண் கிடைக்கும் ஏறுவரிசையில் எழுதும்போது வலப்புறத்தில் இரண்டாவதாக கிடைக்கும் எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த எண் வந்து என்ன இந்த நம்பரை தான் நம்ம அப்படி எழுதியிருப்போம். பட் அந்த நம்பரை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் சின்னதாக ட்விஸ்ட் பண்ண கேள்வி இல்லையா. யோசிச்சு சொல்லுங்கள். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது தான் ஆன்சர். அந்த எண் என்னன்னு தான் கேட்குறாங்க. இரண்டாவதாக கிடைக்கக்கூடிய எண்ணானது எது மாற்றி எழுதும்போது 8973 சரிங்களா. இதை தான் நம்ம எழுதணும். நான் இதுன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இந்த எண்ணை எடுத்தோம் அதுதான் வந்து பெருசாக வரும் இன்டர்சேஞ்ச் பண்ணது. பட் அவங்க அதை கேட்கல. ஸோ அந்த மாற்றும் போது கிடைக்கக்கூடிய எண் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு நம்பர் இங்கே இல்லை. ஸோ இதுதான் ஓகே. இதை மார்க் பண்ணலாம். செகண்ட் பொசிஷன் இந்த ரைட் ஹேண்ட் ஓகே சரி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 94 ஏன்னா எல்லாமே ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய நம்பரை கொடுத்துருக்காங்க. ஓகே இன்டர்சேஞ்ச் பண்ணாத ஒரு நம்பர் 2764 இருக்கா, 7983 இருக்கா, 9862ன்னு கொடுத்துருக்காங்களா. இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய நம்பர். இது மட்டும் இல்லை. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே அந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது ஏறுவரிசை எழுதும்போது வலதுபுறத்தில் இரண்டாவதாக கிடைக்கக்கூடிய எண் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு கிடைக்கக்கூடிய எண்களை ஏறுவரிசையில் எழுதும்போது அப்போ கிடைக்கக்கூடிய எண்களை சேஞ்ச் பண்ணி எடுத்து எழுதணும் அப்படின்னா இதுதான் கிடைக்கும். 8973ங்கிற வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ இது எக்ஸாக்டாக கரெக்ட். ஸோ இப்படி பார்த்தோன்னா கண்டிப்பாக இதே நம்பர் வந்து வரப்போதில்லை. ஆப்ஷன் வந்து ஈஸியாக கொடுத்துருக்க நம்பரே கொடுத்துருக்காங்க. இது ஒன்று தான் கொடுக்காத நம்பர்னு மார்க் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவ்வளோ கஷ்டமானதில்லை, போட்டுக்கலாம் சரிங்களா. சம்டைம்ஸ் கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி மாற்றும் போது அந்த வருது இல்லையா அதனுடைய உண்மையான சீரியஸில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன இதை ஆன்சராக மார்க் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நாம் எடுத்துக்கிட்ட வேல்யூ இதை தான் இப்படி சேஞ்ச் பண்ணுறதுனால இது கிடச்சிருக்கு ஓகேங்களா. அப்போ இதில் இது பெரிய நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுனால அப்போ அந்த ஒரிஜினல் நம்பர் என்ன இந்த நம்பர் அதை கேட்டாங்கன்னா இதை போடணும். அப்போ மாற்றும் போது அதில் இது இரண்டாவது பெரியதாக கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் இதுதான் சரியா. ஓகே அடுத்து கூட்டுத்தொடர் வரிசையின் தொடரில் முதல் உறுப்பு 9 மற்றும் 9 கூட்டுத்தொடரினுடைய முதல் உறுப்பு 9 மற்றும் பொது வித்தியாசம் 7 எனில் கூட்டுத்தொடர் வரிசையை காண்க. ரொம்ப சிம்பிளானது. கூட்டுத்தொடர் வரிசைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா. முதல் உறுப்பு 9ன்னு சொல்லிட்டான். ஃபஸ்ட்டு 9ன்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது மீதி எதுவுமே இல்லை. அப்புறம் நீங்கள் என்ன பார்க்கணும் பொது வித்தியாசம் 7ன்னு இருக்கணும். இங்கே 7 இருக்கா 7 இருக்கா 7 இருக்கா இருக்குது, இங்கே இருக்கா இருக்குது, இங்கே இல்லை, இது இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அவ்வளோதான். அடுத்து எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலை முறையை 5, 8, 12 நாட்களில் முடிப்பார். எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 49,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறக்கூடிய தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போ ஆப்ஷன் இருக்கக்கூடியது எல்லாமே சேர்த்துனா 49,000 வருதாங்கிறத ஒன்று செக் பண்ணலாம். 49,000 வருதானா எல்லாத்துலேயும் சேம் வேல்யூ தான், பட் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேவா. இப்போ நமக்கு அவங்களோட எஃபிஷியன்சி தெரியணும். எக்ஸு ஒய் இசட் சரிங்களா. இவங்க 5 நாள் செய்கிறாங்களாமா, இவங்க 8 நாள் செய்கிறாங்க, 12 நாளில் செய்கிறாங்க சரிங்களா. ஓகே அப்போது இதில் யார் வந்து குறைவான நாள் எடுத்துக்கிறாங்களோ ஒரு வேலையை அவங்க தான் அதிகமான திறனுடையவங்க. என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா நான் 5 நாளில் செய்வேன், நீங்கள் 8 நாளில் செய்கிறீங்க அப்படின்னா நான் சீக்கிரமாக முடிக்கிறேன்னு தான் அர்த்தம். அப்போ நான் தானே திறமையானவன் அப்படிங்கிறதா மீனிங் இல்லையா. அப்போது எக்ஸுக்கு தான் என்ன பண்ணணும் அதிகமான தொகை கிடைக்கும் இருக்கிறதுலையே. எக்ஸுக்கு தான் அதிகமான தொகை கிடைக்கும். நான் ஃபுல்லாக இப்போ சால்வ் பண்ண போகல. எக்ஸுக்கு தான் அதிகமான தொகை கிடைக்க போகுது சரிங்களா. அப்போது இருக்கிறதுலே அதிகமான தொகை யாருக்கு கிடைக்கும் எக்ஸுக்கு கிடைக்கும். இருக்கிறதுல அதிகமான தொகை பிரித்தா அப்படின்னா 24,000 அப்படிங்கிறது தான் அதிகமான தொகை சரிங்களா. அப்போ அவருக்கு தான் அது செகண்ட் ஹையஸ்ட் யார் கிடைக்கணும் ஒய்க்கு கிடைக்கணும். அதுக்கு அடுத்து அதிகமாக இருக்கிறது இது கடைசியாக இது சரிங்களா. ஸோ இப்படி வந்து இந்த சம்மை நான் வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணவே இல்லை, பார்த்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். சரி நான் போட்டது சரியா. இப்போ வந்து எப்படி சார் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்பீங்க இல்லையா. இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து
அவங்களோட டேஸ் எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க. எஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்குது. எஃபிஷியன்சி அப்படின்னா இப்போ இதுக்கான எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும் நமக்கு? எல்சிஎம் எடுத்தால் 120 120. ஏன்னா 5 இருக்குது, 12 இருக்குது, 8 இருக்குது, 120 கிடைக்கும். சரிங்களா? அப்போது 24 டைம்ஸ். ஓகே, இது வந்து 8 15, இது வந்து 10. ஓகே, இதுதான் அவங்களோட எஃபிஷியன்சி. ஸோ இது வந்து 24 அப்படின்னா அவங்க டோட்டலாக பாருங்கள் 24 ஒரு 10 ஒரு மறுபடியும் ஒரு 10 24 ஒரு 39 49 டோட்டலாக 49. சரிங்களா? டோட்டலாக 49 பங்குகள் இருக்குது. அதில் எக்ஸுக்கு வந்து 24 பங்கும், ஒய்க்கு 15 பங்கும், இசட்டுக்கு 10 பங்குங்கிறாங்க. அந்த 49 பங்கு தான் 49,000. அப்போ ஒரு பங்கோட வேல்யூ 1000. அப்போது இவருக்கு வந்து 24,000, இவருக்கு வந்து 15,000, இவருக்கு வந்து 10,000 நம்ம பண்ணுவோம். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் பி. ஸோ அவ்வளவும் கண்டுபிடிச்சி இது 49 வரும், டிவைட் பண்ணணும், இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது எதுவுமே பண்ணாமல் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஆன்சரையும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்து A and B can do a piece of work in 25 days and 50 days respectively. They started the work together and A left after some days of work and B finished the remaining work in 10 days. After how many days from the start did A leave அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏவும் பியும் ஒரு வேலையை தனித்தனியாக அவங்க எவ்வளோ நாளில் செய்வாங்க அப்படிங்கிறதும் சரியா கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சுருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு, பி மட்டும் அந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சிருக்கிறாரு அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும்? ஓகே, டைம் அண்ட் ஒர்க். மேக்ஸ் கிளாஸில் இப்போ டைம் அண்ட் ஒர்க் கிளாஸ் தானே போயிட்டுருக்கு. ஸோ யாராவது உங்களுக்கு வந்து புக்ஸ் மேக்ஸுக்கான கொஷின் புக்லெட், ஃபார்முலா புக் இதெல்லாம் ப்ராக்டிஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 9994359181 காண்டாக்ட் பண்ணுங்கள். மேக்ஸுக்கான தனி வீடியோ கிளாஸஸ் சரிங்களா, ப்ளஸ் இந்த புக்கு கம்ப்ளீட்டான வீடியோ கிளாஸ் டெஸ்ட் இதெல்லாம் சேர்த்து 879 அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்குது. 2 புக்கு வரும், ப்ளஸ் உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமான வீடியோ கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட்டு லைவாகவும் ரெக்கார்டாகவுமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட்ஸ் வேணுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கம்ப்ளீட்டான வீடியோ கிளாஸஸ் வேணாலும் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு புக்ஸோ கிளாஸஸோ ஸ்பெசிஃபிக்காக மேக்ஸுக்கு வேணுனாலும் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒர்த்து. நீங்கள் வந்து 25 எடுக்க வைக்கிறது தான் அதனுடைய நோக்கம். ஒரு 1 மந்த் டைம் கொடுங்க. சரிங்களா? உங்களுக்கான கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். மேக்ஸுக்கான 1 மந்த் டைம்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய டைம் சரிங்களா, படிக்கிறதுக்கு அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 3 hours. ஸோ இந்த கொஷினை சால்வ் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகியோர்கள் வேலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா முறையேன்னு சொல்லியிருக்காங்களா, 25 மற்றும் 50 நாட்கள். இப்போ ஏ இருக்கார், பி இருக்கார். ஏ 25 நாட்கள்லையும் பி வந்து 50 டேஸ்லையும் அந்த வேலையை முடிக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து செய்கிறாங்க. இவங்களோட எஃபிஷியன்சி தெரியணும். இதனுடைய எல்சிஎம் என்னது? 50. இது எவ்வளவு? 2 டைம்ஸ். இது எவ்வளவு? 1. சரிங்களா? ஓகே, இது இவங்களுடைய எஃபிஷியன்சி. இப்போ முதல்ல யார் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க? சில நாட்கள் வேலை செஞ்சாங்க. செஞ்ச பிறகு ஏ ஆனவர் விட்டுட்டு போயிட்டாரு. மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 10 நாட்களில் முடிக்கிறாரு. பி ஆனவர் டோட்டலாக இருக்கக்கூடிய 50, இது வந்து டோட்டல் ஒர்க்கு. இங்கே டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது எல்சிஎம் எடுத்தவங்க இல்லையா, 50. அது 50 குழி தோண்டணும், 50 வீடு கட்டணும், ஏதோ ஒன்று அசியம் பண்ணிக்கோங்க. பி ஆனவர் அது வந்து ஒரு நாளைக்கு 1ங்கிற அடிப்படையில் தான் செய்வார். ஏ விட்டுட்டு போனதுக்கப்புறம் கடைசியாக 10 டேஸ் பி மட்டும் வேலை செய்கிறாரு. பி ஒரு நாளைக்கு 1னா 10 டேஸ்க்கு 10 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து செஞ்சுருப்பார். அப்போ ரிமைனிங் என்னது? 40 யூனிட் ஒர்க்கு இருந்திருக்கும் பெண்டிங். சரிங்களா? ஓகே, இந்த 40 யூனிட் ஒர்க் முன்னாடி இருந்திருக்கும். இந்த 40 யூனிட் ஒர்க்கை தான் ஏவும் பியும் செஞ்சுருப்பாங்க. ஏ விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஏவும் பியும் சேர்ந்து செய்யுது. ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சால் ஒரு நாளைக்கு 3 யூனிட் ஒர்க். ஏ 2, பி வந்து 1, 3 யூனிட் ஒர்க்கு செய்வாங்க. அப்போது 40/3. சரிங்களா? பண்ணால் என்ன கிடைக்கும்? ஓவர் 3 3, ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 1 3 9. சரிங்களா? மீதி 1 1/3 13 1/3 டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏ விட்டுட்டு போயிருப்பார். அந்த வேலையை பி மட்டும் 10 டேஸ் செஞ்சுருந்தாங்கன்னா
கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். சரியா? ஓகே, அடுத்து 14 அலகுகள் பக்க அளவு உள்ள ஒரு சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய வட்டத்தினுடைய பரப்பளவு என்ன? ஸோ இது எங்கிட்ட வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சதுரமா, அதனுடைய பக்க அலகுகள் எவ்வளவு? 14. அப்போது இந்த டயாமீட்டர் இருக்கக்கூடிய மாதிரி ஏன்னா ஒரு சர்க்கிள் என்னால் வரைய முடியும். சரிங்களா? இது வெட்டி எடுக்க முடியும். சரிங்களா? 14 டயாமீட்டர் இருக்கக்கூடிய இது. அப்போ அதனுடைய ரேடியஸ் என்ன? 7ஆக இருக்குமா? அப்போது அதனுடைய பரப்பு என்னன்னு கேட்குறாங்க, அந்த வட்டம். அப்போ 22/7 × 7 × 7 கேன்சல் பண்ணால் 7, 22 × 7 வந்து 154. 154 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? ரைட். ஸோ இதனுடைய தொடர்ச்சியை இன்னொரு வீடியோவாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பார்ட்டாகவும் ரிமைனிங் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 13 கொஷின்ஸ் இருக்குது. அதை நான் இன்னொரு பார்ட்லேயும் உங்களுக்கு வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புக்ஸ் கிளாஸஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மேக்ஸுக்கான ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். எல்லா டாப்பிக்கில் இருந்தும் 50+ கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.